பொருள் டக்குன்னு எப்படி எடுக்க முடியும்? யோசிக்க வேண்டாமாங்க. என்ன மூளை மண்டையில் என்ன இருக்குது டக்குன்னு எடுக்கா? நீ பாட்டு கேட்கக்கா நான் டக்குன்னு எடுக்க முடியுமா? சும்மா எடுத்தால் போட முடியும், அதுக்குன்னு மூளை வேணும். யூடியூப்பில் சும்மா எல்லோரும் பார்ப்பாங்களா? சும்மா எடுத்து போட அது போடுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். யோசிக்கணும்ல, 4 மொழியில் டீச் பண்ண. நீ எடுத்த காப்பி ரைட்டு வேறுடா, பொறுமையாக இருடா, வீட்டில் போய் பாட்டு கேளு. ஆமாம், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுல. அவ்வளோ ரூபா செலவழித்து நான் கெட்டுதேன். நீ லாபத்தை பார்த்தா லாபத்தை பார்க்கணும்ல. இப்போ சவுருக்கு கெட்டுது, எத்தனை டெக்னிக் இருக்குது, அதை நான் போடுவேன். வீட்டில் விடிய கேட்க வேண்டியது தானே. ஏன்னா போதான் மிச்சம். நீ கேட்கறதுக்காகவே நான் என் வேலையை விட முடியுமா? வியாட்டிக்கு பிடினா ஹாஃப் தென் வியாட்டி இல்லை. இப்போ கெட்டி முடித்தோடனே எடுக்க முடியாது. கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள்? கெட்டிக்கிட்டு இருக்க எடுக்க முடியும். பாட்டு எப்போனாலும் கேட்கலாம். நான் என் வேலை அப்படி கிடையாது. ஸோ வியாட்டிக்கு இப்போ ஹாஃப் ஸோ தட் டோன்ட் மேக் இட் ஃபுல்லி தட் இஸ் பெட்டர் வே டு மேக் இட் ஹாஃப். அதுவும் அரை அங்கேயும் பாதி இங்கேயும் பாதி வச்சு அரை இதை கட்டினா தான் நல்லது, கீழே விழுந்துடும். सो इधर आधा बना के उधर आधा बना के बीच में दो बीच में खिला रख के बनाने के मेक इट हाफ एंड डोंट मेक इट इन फुल हाइट. கீழே விழுந்துறாங்க. டோன்ட் மேக் இட் ஃபுல் ஹைட்டு. ஸோ டு மேக் இட் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கட்டுங்கண்ணே. அதுக்கு மேலே தண்ணி ஊற்றலாம்.